ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ படத்தில் பார்க்குறோம், ஒருத்தவங்க போர்டு எழுதி வைப்பாங்க, புருஷன் பொண்டாட்டி பேசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கதை ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. இன்னும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கால் பண்ணுறப்ப எங்கள் வீட்டுக்காரோட 28 வருஷமாக எனக்கு 28 வருஷமாக நான் பேசுறதில்ல அவர்கிட்ட. ஆனால் வீட்டில் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஒரே ஒரு குழந்தை, அதுவும் ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள உறவுகள் இல்லை, எதுவுமே இல்லை. இதோட விட்டா பிரச்சனைனா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இனிமேல் எனக்கு ஒரு சரியான ஒரு பேர் கிடைக்குமா, ஒருத்தரோட வாழ முடியுமா, இல்லைன்னா நான் ஒரு பையனோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறேன், அவர் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு தொடர்வார், எனக்கு லைஃப்லாம் தேவையில்லை, தாலிலாம் கட்ட தேவையில்லை, எதுவுமே பண்ண எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஜஸ்ட் நான் கால் பண்ணால் அட்டன் பண்ணணும், ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா ரிப்ளை பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இது வந்து இப்படி கூட கொண்டு போக தேவையில்லை. பேசாமல் இருக்கிறவங்க சிலர் வந்து அவங்க பேசுனா சண்டை வரும். அவங்க என்ன பேசுவாங்கன்னு யாருனாலும் இமேஜின் பண்ண முடியாது. நிறைய குடும்பங்களுக்கு இப்போ நான் பேசுகிறப்ப இதை எப்படி விவரித்து சொல்கிறது, நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தெரியும். இந்த லேடி இதை பேசிக்க கூடாதுன்னு தோணும், ஆனால் அதை தான் அந்த அம்மா பேசுவாங்க. அவனால் அதை ஏற்றுக்கவே முடியாது, மண்டையெல்லாம் வெடிக்கும்.